ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஆனால் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலுமே அது கண்டிப்பாக ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப லோவாக இருக்கிறப்போ நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸ் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ரீடிங் தான். மோஸ்ட்லி என் ஜென்ரல் ரீடிங் எல்லாத்துக்கும் ரெசனேட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். எனிவே, ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு டாபிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கை வச்சு தான் வந்துட்டு இன்றைக்கி நான் ரீடிங்கே பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். செல்ஃப் லவ். ரிமெம்பர் டு ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் உங்களை நீங்களே லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எத்தனை பேர் வந்துட்டு ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றீங்க? ஜென்ரலாகவே அடிக்கடி சொல்றீங்களா? இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை லவ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு. ஏன் இல்லை? நம்பர் 1 பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அதாவது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் வந்துடுது. உடனே நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் அப்படிதானா, அவங்க சொல்கிற மாதிரி தான் நானும் நடந்துக்கிறேன், ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிறேன், எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது, எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, யாரோ சும்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க, ஒரு டாக்ஸிக்கே சொன்னாங்கன்னு வைங்களேன், உடனே நீங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் எப்படி செல்ஃப் லவ் வரும்? உங்ககிட்ட அந்த செல்ஃப் லவ் இருந்துச்சு அப்படின்னா யார் என்ன சொன்னா என்ன, எனக்கு என்னை பற்றி தெரியும், அவன் சொல்லிட்டு போகிறான், சொல்கிறவன் தான் தப்பு அப்படின்னு போல்டாக நீங்கள் வந்துட்டு அந்த கிரிட்டிசிசமை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது உங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. யாரோ சும்மா ஒருத்தவங்க ரொம்ப ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல உங்கள் லைஃப்பில், ஒரு மாதிரி கேஷுவலாக எதையோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க, யோசிக்காமல் பேசுவாங்க, அது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. அந்த பர்சனோட ஒரிஜினல் கேரக்டர் அதுதான்னு தெரிஞ்சுமே நீங்கள் வந்து உங்களை பேசிட்டாங்களேன்னு ரொம்ப பர்சனல். அண்ட் எவ்ரி ஃபெயிலியர், செட்பேக், நீங்கள் நினச்சது நடக்கலை, எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு வழி கொண்டு வராமல் அதுக்கு வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணுறீங்க. நான் தான் ப்ரிப்பேர்டாக இல்லை, நான் தான் உஷாராக இல்லை, என் மேலே தான் தப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், ஒரு ரிஜெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ உங்களோட நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா வந்துட்டு உங்களோட லவ் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி செட் ஆகலை, இல்லை இந்த ஒரு கிரிட்டிசிசம், இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பர்சனலாக உங்களோட ஹார்ட்டுக்கு கொண்டு போயிடுறீங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லவ்ங்கிறது சுத்தமாக இல்லை. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினாலிட்டி நீங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கீங்களா, அதுதான் நீங்களா? அதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி, ட்ரூ செல்ஃபா? இருக்காது. நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நேச்சர், கேரக்டர், இது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக மாற்றி வச்சுருக்கீங்க. சரி, எந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்ஃப் லவ் இருக்குதோ அவங்க யாருக்காகவும் மாற மாட்டாங்க. இப்போ ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸே பார்த்துக்கோங்களேன், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க டாக்ஸிக் தான், பட் இருந்தாலும் அவங்களோட ஒரிஜினாலிட்டி விட்டு மாற மாட்டாங்க. பிகாஸ் ஒரு டாக்ஸிக் பர்சன்ஸ்க்கு அவங்க மேலே அதிகமான ஒரு செல்ஃப் லவ் இருக்கும், அதிக கான்ஃபிடென்ட் இருக்கும்.
அதனால ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் திருப்பி அவங்க பேசுறதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னாலுமே அவங்க அதுக்கும் ஒரு பதிலை வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு காரணம் அவங்களோட செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அது உங்ககிட்ட இல்லை. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ செல்ஃப் லவ்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வெரி பேசிக், ரொம்ப ரொம்ப நீடட் ஃபார் எவ்ரி பர்சனுக்கு இது தேவை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக இந்த கார்டு வச்சு நான் சொன்னேன். டேரோட்லேயும் பார்க்கலாம் வேற என்ன ரீசன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் லவ்வை வந்து பிளாக் பண்ணுது. நம்ம டேரோட்லேயுமே பார்க்கலாம், கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஒரு இது என்ன சொல்கிறது, உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செல்ஃப் லவ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் என்ன பண்ணீங்கனாலுமே அது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்க தான் செய்யும். 6 of Cups. Okay. Knight of Wands. 2 of Pentacles. Fine. See, first of all வந்துட்டு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் அதாவது உங்களுக்கான ஒரு டைமிங் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பிகாஸ் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஏரியாலையும் ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஃபேமிலிலையுமே இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதனாலே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டட் பர்சன் தான், ரொம்ப ஒரு யூனிக்கான இண்டிவிஜுவல் சொல்லட்டா. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் எல்லாமே தான் இருக்குது. பட் ஆனால் அதை நீங்கள் வந்து இன்னும் ரியலைஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் உங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ உங்களுக்கு. அண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பேஷனேட்டான ஒரு பர்சன் தான், ரொம்ப ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். ஸோ உங்களோட பேஷன் கோலை நோக்கி ஓடிட்டே இருக்கீங்க. லைஃப்பில் சாதிக்கணும், லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும், அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்கே தவிர உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் உங்களோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் சைல்டு ரொம்ப ரொம்ப ஒரு பியூர் அண்ட் இன்னசென்ட். நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன் தான். பட் ஆனால் ஆக்சுவலி ஒரு காலத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃப் லவ் உடைய பர்சனாக தான் இருந்தீங்க. பட் உங்களோட பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக, அதே மாதிரி ஒரு ரூட் பர்சனாக மாற்றி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்சன் தான். அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு பர்சன் தான். பட் ஆனால் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் அப்படி இருந்தனால, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தனால உங்களோட எமோஷன்ஸை பாதிச்சது. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அதனால இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு ரூட் டைப்பாக, ஒரு ரொம்ப கம்ப்ளீட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப் பர்சனாக மாற்றி வச்சுருக்கீங்க. ஒரு சில பேருக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு பாவம்லாம் பார்க்கறது இல்லை. இப்போது அனுபவி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு சில பேருக்கு இருக்குது. பிகாஸ் வந்து பாஸ்ட் ஒரு விஷயம்னால. ஸோ இந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் போகிறனால உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் லவ்ங்கிறது டைமே இல்லை. கொஞ்ச நேரம் உட்காந்து உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அதை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் இது தேவைதானா, நமக்கு எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு, வேண்டாம் விட்டுறலாம். ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் மைண்ட் செட் மாறிடும். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட கோல், மணி ஃப்யூச்சர் இது ரிலேட்டடாக போகிறனால ஒரு சின்ன ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த கூட உங்களால் வாங்கி வைக்கிறதுக்கு தோண மாட்டேங்குது. பிகாஸ் செல்ஃப் லவ் இல்லை. செல்ஃப் லவ் உங்களுக்கு எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போ வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுல யோசிக்க மாட்டீங்க உங்களோட ஹாப்பினஸ்க்காக.
பட் இப்போ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ பார்ப்போம், நம்ம மற்ற கார்ட்ஸுமே எடுத்து பார்ப்போம். Of Cups. Okay. See, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சோஷியலைஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, எப்பயுமே வந்துட்டு வீட்டிலே இல்லாமல் வெளியவே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அதனாலையுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியல. அண்ட் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கான டைமிங்கே இருக்க மாட்டேங்குது. அதாவது இப்போ ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், இல்லைன்னா ஒரு யார் கூட நீங்கள் ஒரு ஒர்க் ஏரியா இல்லை எங்கேயாவது யார் கூடயா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்று அந்த பர்சன்ஸோட அதிகமான ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரிக்குள்ளார போவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ஒரு உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரோட பழகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம எந்த பர்சனோட பழகினோம்னாலும் நம்மளோட ஒரிஜினாலிட்டி வந்து மாற்றக்கூடாது. நமக்குன்னு ஒரு டைமிங் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல, அது ஏதோ ஒரு விஷயம், ஒரு அந்த பிளேஸ்க்கு போகிறீங்க, பட் உங்களுக்கு பிடிக்கல அங்கே, இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஃபேமிலி யாரோடையோ, அது உங்களுக்கு பிடிக்கல, பட் ஸ்டில் வந்துட்டு அந்த ஆப்போசிட் பர்சன் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால உங்களால் நோ சொல்ல முடியல. அவங்களோட ஒரு வற்புறுத்தலால் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணிடுறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் லவ்வை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சதை வாங்க மாட்டேங்கிறீங்க. மற்றவங்களோட ஆசைக்கு நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. எந்த ஒரு பர்சனுக்கு ஹை செல்ஃப் லவ் இருக்குதோ அவங்க அதிகமாக நோ சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் லவ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு இன்வைட் பண்ணீங்கன்னா நோ சொல்லிடுவீங்க. ஏன்னா நீங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. மற்றவன் என்னை பற்றி நினச்சிட்டு போய் இருக்கிறியா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு, பட் நான் மற்றவங்களுக்காக நான் வந்து என்னோட ஹாப்பினஸ்ஸை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், நான் ஹர்ட் ஆக்கிக்க மாட்டேன். அந்த தாட்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக வருதோ அப்போ தான் உங்களுக்குள்ளார ஸ்ட்ராங்கான செல்ஃப் லவ் இருக்குன்னு அர்த்தம். செல்ஃப் லவ் இல்லாத பர்சன்ஸ் வந்துட்டு யூஸ்வலி பீப்புள் ப்ளீஸிங்காக இருப்பாங்க. மற்றவங்களோட ஹாப்பினஸ், மற்றவங்களுக்கு நம்ம நோ சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்க. எல்லா டைமுமே வந்துட்டு பீப்புள் ப்ளீஸிங் பண்ணிட்டு இருக்க முடியாது. எல்லா டைமுமே நமக்கு வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணணும், ஒருத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பர்சனுக்கு அதிகமான செல்ஃப் லவ் இருக்குதோ அவங்க வந்து மற்றவங்க அவங்கள லவ் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். செல்ஃப் லவ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க டைம் இல்லை, உங்களால் அந்த செல்ஃப் லவ் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியல, உணர முடியல. இட்ஸ் பிகாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேரோட லைஃப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய இருந்திருக்கும். ஒரு கட்டத்துலையுமே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். உங்களோட லைஃப்லையும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளும் சரி. அதாவது ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் பர்சன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக்ஸிக்கும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் அதிகமாக நம்பி அவங்க ஏமாற்றி, இது மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் பர்சன், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்களே இப்போது கரண்ட்லி நீங்கள் இருக்கீங்களா ஒரு பர்சனா, பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் நீங்கள் அந்த பர்சனே கிடையாது. ஈவன் பாஸ்ட் 1 or 2 years பேக் கூட நான் சொல்லுவேன். பாஸ்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் இதே பர்சனாக இருக்கீங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு சில பேருக்குள்ளார நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். 1 yearல நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த செல்ஃப் லவ் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. நீங்களாவே இல்லை, அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளார வருது. ஓகே, நெக்ஸ்ட் கார்டு பார்ப்போம். ஆக்சுவலி வந்துட்டு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்களோட கோலாக இருக்கா? என் லைஃப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் போகணும். இது எல்லாமே நல்ல விஷயம்தான், அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சோண்டு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் பாயிண்ட்டுங்க.
World, Seven of Swords. Okay, Devil. Fine. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி பயங்கரமாக இருக்குங்க. ஏன் தான் அப்படி இருக்குன்னே தெரியல. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? அதாவது நீங்கள் என்ன செய்யறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உங்களோட கம்யூனிகேஷன் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். அதாவது யாருக்கு என்ன பதில் கொடுக்கணும், யாருக்கு எதை சொன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு தடவை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்லிடுவீங்க. உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு நிறைய பேசணும், நிறைய என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரோவர்டாக இருப்பீங்க. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷனில் கண்ட்ரோல் தேவை. அண்ட் ஓகே, ஒரு சில பேர் வந்து நீங்கள் பேசுகிறப்போ, ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறப்போ யாரை பற்றி அதிகமாக பேசுகிறீங்க? உங்களை பற்றி பேசுகிறீங்களா? உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தது, உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் எவ்வளோலாம் வந்து லைஃப்பில் க்ளோ ஆனீங்க. சி, யாருக்கு வந்து அதிகமாக செல்ஃப் லவ் இருக்கோ அவங்க ஓவராக தற்பெருமடிப்பாங்க. கவனிச்சு பாருங்கள். அவங்க பேசினாவே அவங்கள பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டோரி, அவங்க இந்த மாதிரி டெய்லி லைஃப்பில் இப்படி நான் பண்ணேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்க கிட்ட பேசுகிறீங்கன்னா மோஸ்ட்லி அவங்கள பற்றி தான் இருக்கும். அப்படி விட்டாங்கன்னா அவங்களோட சில்ட்ரன், அவங்களோட ஃபேமிலி பற்றி தான் இருக்கும். மற்ற யாரை பற்றியுமே பேச விட மாட்டாங்க. நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லேயுமே அவங்க உங்களை ஃபுல்லாக பேச விட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் அவங்களோட ஆமாம் நானும் இப்படி தான் இருந்தேன், என் ஃபேமிலியிலும் இப்படி தான் ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் வந்து அவங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லாமே அவங்கள பற்றின விஷயங்கள் தான் வெளியே சொல்லணும், பேசணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட லைஃப்பை பற்றி அவங்களுக்கு அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீ என்னமோ பண்ணிக்கோ, என்னமோ அது எனக்கு தேவையில்லை, பட் நான் வந்து என்னோட லைஃப்பில் நான் இதெல்லாம் பண்ணேன்னு வெளியே வந்து சொல்லணும், 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னு பேசுவாங்க. பட் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தற்பெருமடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஓவராக வந்துட்டு அவங்கள பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவோம். பட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்குள்ளார அதிக செல்ஃப் லவ், அவங்க ஃபேமிலி மேலே அதிக லவ் இருக்கும். மற்றவங்களாம் செகண்டரி. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க மேலே அதிக நம்பிக்கை இருக்கும். பார்த்துக்கலாம், என்னால் முடியும். அவங்க ஃபேமிலி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஃபேமிலியை கொண்டு வந்துடுவாங்க. ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குதா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அது ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பட் ஒரு சில பேர், இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் வந்துட்டு அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ எங்கேயாவது போய் யாரு கூடயாவது பேசுகிறீங்க, காசிப் பண்ணுறீங்க, ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத கேட்குறீங்க, மற்றவங்களோட டாபிக் தான் பேசுகிறீங்களே தவிர உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்கிறீங்களா? அதாவது ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வார்த்தைகளில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு சில பேர் உங்களை பற்றி வெளியே பேசுறதுக்கே யோசிக்கிறீங்க. உங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணுறதுக்கே யோசிக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி செல்ஃப் லவ் இல்லாதது தான். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ங்க. இன்னைக்கு நான் எடுத்ததே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நிறைய டே டு டே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு பிக்கெஸ்ட், உங்கள் லைஃப்பில் நடக்கிற டே டு டே ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசாகிறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான், செல்ஃப் லவ் இல்லாதது. அதனால உங்களுக்கு எப்படி எதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பீப்புள் ஆர் கனெக்ஷன்ஸ். அதாவது பாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதான் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் உங்களால் வந்துட்டு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாக இல்லாததுனால
அடுத்தவங்க பேசுறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ விளையாட்டுக்கு ஏதோ சொல்லுவாங்க, அது நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இதனால நிறைய பர்சன்ஸை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்கள உங்கள் லைஃப்பில் விட்டு தள்ளி வச்சுருக்கீங்க. பட் ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க தான். அவங்க வேணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேரை தான் சொல்கிறேன், வேணும்னு அந்த ஒரு சில பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. கேஷுவலாக ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க. ஒரு வார்த்தைகள், ஒரு கான்வர்சேஷன், ஒரு மைல்டு கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிறீங்க. பிகாஸ் செல்ஃப் லவ் இல்லை. ஓகேங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்துட்டு ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அடிக்ஷனுங்கிறது உங்களுக்கு இருக்குதா? அப்படி இருந்தது அப்படின்னா அந்த அடிக்ஷனை வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் செல்ஃப் லவ் மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு இந்த அடிக்ஷன் வந்து அவங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாத்தையும் பாதிக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ செல்ஃப் லவ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், போகிற வரைக்கும் போவோம், இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும். அதாவது உங்கள் லைஃப்பில் வாழ அந்த பேஷனே இருக்காது. எனக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஆசைகள் இருக்கும். பட் பேஷனுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. போகிற போக்கில் போவோம், என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம், இந்த மாதிரி அதிகமாக பேசுகிறீங்களா? அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் லவ் இருந்திருக்காது. உங்களோட கான்வர்சேஷன்லேயே தெரியும், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதுலேயே தெரியும். கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களோட டே டு டே கான்வர்சேஷன்ஸ், ஜஸ்ட் ஒரு 1 வீக், ஒரு வாரத்துக்கு டே டு டே கான்வர்சேஷனை நீங்கள் பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லைங்கிறத நீங்களே உணர்வீங்க. தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணுங்கள். எஸ், எனக்குள்ளார இந்த நெகட்டிவிட்டி இருக்குது, என்கிட்ட செல்ஃப் லவ் இல்லை. எஸ், அதை ஹானஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிறையா வந்து நாலேஜபிள் பர்சன் தான். அதாவது ஏதாவது கற்றுக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், புக்ஸு படிப்பீங்க, இல்லைனா நெட்டு கூகுள்லேயே போயிட்டு ஏதாவது ஒரு ரீடிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. மற்றவங்களை பற்றி, மற்ற விஷயங்கள் ஜென்ரலாக பற்றி தெரிஞ்சுக்கிற நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன். ஏன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது? உங்களை பற்றியே படிக்கலாமே. இப்போ எத்தனை பேர்த்துக்கு வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது தெரியும்? ஒரு கேட்டாங்கன்னா ஒரு 2-3 நார்மலாக சொல்லிடுவீங்க. பட் உட்காந்து எழுத ஆரம்பிங்க, உங்களோட வீக்னஸஸ் அப்படி ஒரு பக்கமாக போகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே டாபிக். இன்னைக்கு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் அது. ஆக்சுவலி செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த ரீடிங் நான் பண்ணணும்னு தான் நினச்சேன் ரொம்ப நாளாகவே. பட் எனக்கு இன்னைக்கு தான் வந்துட்டு பண்ணணும்னு வந்திருக்கு. சரி, நீங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் ஃப்ளை, பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. செல்ஃப் லவ் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களை யாரும் பூட்டி வைக்க முடியாது ஒரு ரூமில். இப்போ எப்படி ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கீங்க, அது மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஃப்ளை, யூ வில் ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது டெஃபினட்டாக எந்த டைம்லையுமே கொண்டு வரலாம், நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான். உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், மாற்றங்கள் வேணும்னா ஃபர்ஸ்ட் அது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் இனிமேல் இந்த ஒரு 1 வீக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இந்த வீக்னஸஸ், இந்த ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவிட்டி, அடிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த செல்ஃப் லவ்வை அதிகமாக்கிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.